ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை அடைகிறோம். கண்ணன் குழலோசை நம் காதுகளில் வந்து நிறைகிறது. இந்த பாட்டுல என்ன விசேஷம்னா, ஏதோ தேவர்கள், ரிஷிகள், அப்சரஸ் பெண்கள், கோபிகைகள், மிருகங்கள், பறவைகள் மட்டும் இல்ல, மரம் செடி கொடிகள் கூட கண்ணன் குழலோசையில் ஈடுபட்டன. அவைகளுக்கும் மனம் உருகித்து, அவைகளுக்கும் பக்தி பொங்கி வந்தது. அப்படியா, மரத்துக்கு கூட உணர்ச்சி வருமா? இந்த பக்தி உணர்வு வருமானா 10ஆம் பாட்டில் வர்ணித்து காட்டுகிறார் பெரியாழ்வார். மீண்டும் அதே ஃபார்முலா தான். பாட்டின் முதல் 2 அடிகள் கண்ணன் எப்படி குழல் ஊதினான், அடுத்த 2 அடிகள் மரங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ன பார்த்துடுவோமா? கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக வாடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர்கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. இப்ப பாட்டின் முதல் பாதி கண்ணன் குழல் ஊதுறான். எப்படி? தலையில மயில் பீலியோடு குழல் ஊதுகிறானா. அந்த மயில் பீலியை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். கருங்கண், கருப்பு கண்ணோட இருக்கான். இந்த மயில் பீலியில கண்ணுன்னு சொல்லுவான் இல்லையா, கருப்பு கண்ணோடு இருக்கும். அதான் கருங்கண், கருப்பு கண்ணோடு கூடிய தோகை. தோகைனா இறகுன்னு அர்த்தம். அந்த மயில் பீலில இறகுகள்லாம் இருக்கும் இல்லையா. கருங்கண், கருத்த கண்ணோடு தோகை இறகுகளோடு கூடிய மயில் பீலி, ஒரு கொத்தான மயில் பீலிகளை அணிந்து தலைக்கு மேல ஆபரணமாக அணிந்திருக்கிறான். முன்பே சொன்னேன், கிருஷ்ணன் தலையில ஏன் மயில் இறகு இருக்கு? பல பேர் பலவிதமான காரணங்கள் சொல்வார்கள். ஆனா பெரியாழ்வார், சுவாமி தேசிகன் இவாள்லாம் ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ஆழமா ஒரு காரணம் காமிச்சுட்டா. என்னன்னா, ஒரு கோபிகை ஒருத்தி ஆசையோடு கிருஷ்ணனுக்கு மயிலிறகு கொடுத்தாலாம். என்னுடைய பரிசா ஞாபகமா வச்சுக்கோன்னா, பக்தர்கள் அன்போடு ஒண்ணு கொடுத்தா அதை தலைமையில வச்சுருவான் பகவான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. வாங்கி தலைமையில வச்சுட்டான். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, கருத்த கண் அழகான இறகுகள் கொண்ட மயில் பீலிய கொத்தா தலையில அணிஞ்சுட்டான். அப்புறம் இடுப்புல பாக்குறோம், கட்டி நன்குடுத்த பீதக வாடை. கட்டினா இருக கட்டி, அழுத்தமாக கட்டி கொண்டு நன்கு உடுத்த நல்ல முறையில் அணிந்திருக்கிறான். இந்த வேஷ்டி கட்டுறது இருக்கே, பஞ்சகச்சமே கட்டுறோம் பாருங்க. பஞ்சகச்சம் கட்டிக்கிறது பெருசு இல்ல, அதை கட்ட வேண்டிய விதத்துல கட்டணுமா. அப்படி பார்க்கும்போது பா என்னமா பஞ்சகச்சம் கட்டியிருக்காரு, அந்த வேஷ்டி பேசணும்பா, அந்த மாதிரி கட்டணும். நன்கு உடுத்த நல்ல விதமாக கட்டி கொண்ட பீதக ஆடை. பீதகம்னா மஞ்சள், மஞ்சள் பட்டாடை, பீதாம்பரம்னு பகவான் அணிந்திருப்பான் அல்லவா. உடுத்து களைந்த நீ பீதக வாடைன்னு பாடினாரே பெரியாழ்வார். அதை இடுப்புல அணிஞ்சுன்னு இருக்கான். கட்டி நன்குடுத்த பீதக வாடை, இருக கட்டி நல்ல முறையில் உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய பீதாம்பரம் என்ற மஞ்சள் பட்டாடை, அது இடுப்புல. தலையில மயிலிறகு, இடுப்புல மஞ்சள் பட்டாடை. அப்புறம் அருங்கல உருவின் ஆயர் பெருமான். கலம்னா ஆபரணம், அணிகலன்னு சொல்லுவோம் இல்லையா. அணிக எடுத்துருக்கோம், மிச்சம் என்ன இருக்கு? கலம். கலம்னா ஆபரணம்னு அர்த்தம். அருங்கலம்னா அருமையான கிடைத்தற்கரிய ஆபரணம். ஆமா, ஒரு கௌஸ்துபமணின்னு அணிஞ்சுட்டு இருக்கார். நீலநாயக கல் நமக்கெல்லாம் கிடைக்குமா? அவருடைய ஒவ்வொரு திருவாபரணமும் ரொம்ப அபூர்வமானது. காதுல மகர குண்டலம்னு அணிஞ்சுட்டு இருப்பார். மீன் வடிவில தோடு நாம போட முடியுமா? அதெல்லாம் அவருக்குத்தான் நன்னா இருக்கும். அதனாலதான் அருமையானனா மற்றவர்க்கு அரிதான, மற்றவர் அணிவதற்கு கிடைத்தற்கரியது, அணிஞ்சனாலும் நன்னா இருக்காதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அருங்கல அருமையான ஆபரணங்கள் அணிந்த உருவின் திருமேனியை கொண்ட, உருனா உருவம், திருமேனின்னு அர்த்தம். அருங்கல உருவின் அற்புதமான ஆபரணங்கள் அணிந்த திருமேனி கொண்ட ஆயர் பெருமான், ஆயர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் ஒருவன்னர். இந்த இடத்துல ஒருவன்னா யாரோ ஒருவன் அர்த்தம் இல்ல,
ஒப்பற்ற ஒருவன் அர்த்தம். இவனை போல இன்னொருத்தன் கிடையாது. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சொல்றோம், இந்த ஜஸ்பிரிட் பும்ரான்னு ஒருத்தர் தான்ப்பா விளையாடினாருங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தர் தான் விளையாடினார், மற்றவாள்லாம் பெவிலியன்லேயே இருந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. இவர் ஒருத்தர் தான் சிறப்பா விளையாடினார், இவரை போல வேற யாரும் விளையாடலன்னு அர்த்தம். அது போல இவன் ஒருவன் அப்படின்னா எல்லாரும் இருக்கா, ஆனா இவன் ஒப்பற்ற ஒருவன், இவனை போல இன்னொருத்தரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அவன் ஒருவன் குழல் ஊதின போது, இப்போது அவன் புல்லாங்குழல் ஊதுகிறான். ஊதின போது மரங்களுக்கு என்னாச்சு, அதைத்தான் பாட்டின் 2வது பாதியில் சொல்ல போகிறேன். ஆக மயில் தொகைகளை தலைக்கு மேல் அணிந்து கொண்டான், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டான், அருமையான ஆபரணங்களை திருமேனியில் சாத்தி கொண்டான். அந்த ஆயர் தலைவனாகிய ஒப்பற்ற ஒருவன் இப்போது குழல் ஊதுகிறான். ஊதினது என்னாச்சுன்னா மரங்கள்லேருந்து, இப்போ நாம கண்ணன் குழலோசையை கேட்டோம்னா நமக்கு ஆனந்த கண்ணீர் பொங்கி வரும், அது பக்தியில. இப்போ மரங்களுக்கும் பக்தி வந்துருத்து, கண்ணீர் சிந்தர்தான். எப்படின்னா மரங்கள்லேருந்து தேன் வழிஞ்சுதான், அதுதான் மரங்கள் சிந்திய கண்ணீர். மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும். மரங்கள் நின்று, நின்றுன்னா இந்த இடத்துல நிலைத்து நின்று, ஊன்றி நின்று, குழலோசையில் ஈடுபட்டு நின்றுன்னு அர்த்தம். மரங்கள் நின்று நிலையாக குழலோசையில ஈடுபட்டு, மதுனா தேன் அர்த்தம், தாரைனா துளிகள்னு அர்த்தம். மதுதாரைகள் பாயும், தேன் துளிகளை சிந்துகிறதா மரங்கள். எப்படின்னா பக்தியை எப்படியாவது வெளிப்படுத்தணும், அந்த கண்ணீர் சிந்தணும்னு ஆசை. நமக்கு கண் இருந்தும் பகவானை நினைச்சு கண்ணீர் சிந்த மாட்டேங்கிறோம். மரத்துக்கு கண் இல்லை, ஆனாலும் தேன் சிந்தி தன் பக்தியை கண்ணீராக அந்த தேனை கருதி கொண்டு சொல்லி பகவான்கிட்ட வெளிப்படுத்தி காட்டுறது. மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், தேன் துளிகள் சிந்தின. மலர்கள் வீழும், அந்த மரத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் தானா விழறதான். ஏன்னா அந்த மரத்துக்கு கண்ணனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு ஆசை, ஆனா அதுக்கு கை இல்லை. கை இல்லைன்னா என்ன, என் மலர்களை நானே உதிர்க்கிறேன், இதை ஒரு அர்ச்சனையா ஏத்துக்கோன்னு மலர்கள் வீழும். அப்புறம் வளர் கொம்புகள் தாழும். மரத்துல கொம்புனா கிளைன்னு அர்த்தம். பெரும்பாலான கிளைகள் பாருங்க மேல் நோக்கி தான் வளரும், கீழ் நோக்கி கிளை வளராது. ஆனா வளர் கொம்புகள், மேல் நோக்கி வளர்ந்த கொம்பு கிளைகள்லாம் தாழும், கீழ் நோக்கி தாழறதான். எதுக்குன்னா பெருமாளை சேவிக்கிறதா, நமஸ்காரம் பண்றதான். அதாவது நாமன்னா நமக்கு தான் குனியவே மாட்டேங்கிறோமே, ஒருவேளை பக்தி இருந்தா குனிஞ்சு சேவிப்போம். மரம் கூட இனி இந்த கொம்பெல்லாம் மேல் நோக்கி வளராது, கீழ் நோக்கி வளர்ந்து இப்படி நான் கண்ணனை சேவிக்கிறேன் அப்படின்னு அவை தாழ்கின்றன. அப்புறம் இறங்கும். இறங்கும்னா மனசுல அன்பு பொங்கி வருதுன்னு அர்த்தம். பொதுவா நம்ம இரக்கம்னு சொல்லுவோம், ஒருத்தட்ட அன்பு காட்டினா. இது அந்த மாதிரி இரக்கம் இல்லை, சிம்பத்தி இல்லை. இந்த இடத்துல இறங்கும்னா பகவான்கிட்ட அன்பு பொங்கி வருதுன்னு அர்த்தம். கூம்பும். கூம்பும்னா இது பாருங்க எவ்வளவு அழகான விளக்கம்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். கூம்புதல்னா மரத்தின் கிளைகள் பாருங்க இப்படி கன்வர்ஜென்டா போகாது, டைவர்ஜென்டா போகும். டைவர்ஜென்டா போனா விரிதல்னு சொல்லுவா, கன்வர்ஜென்டா வந்தா கூம்புதல்னு சொல்லுவா. டைவர்ஜ் ஆகி போக வேண்டிய கிளைகள்லாம் கன்வர்ஜ் ஆகி கூம்பித்தான். எதுக்குன்னா பெருமாளை நோக்கி கை கூப்பணும், அஞ்சலி முத்திரை செலுத்தணும்னு ஆசையா. மரங்களுக்கு அஞ்சலி செலுத்த கை இல்லையோ இல்லையோ, கிளைகளெல்லாம் அப்படியே கூம்பி அஞ்சலியாக மாறி கிருஷ்ணா உன்னை நோக்கி கை கூப்புகிறேன்னு சொல்லித்தான். அதுவும் எப்படி, திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி. 2 நின்ற இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் நின்ற பக்கம், அவன் எந்தெந்த திசையில எல்லாம் போய் நிக்கிறானோ அந்தந்த திசை நோக்கின்னு அர்த்தம். திருமாலாகிய கண்ணன், பிராட்டியின் கேழ்வனாகிய அந்த கண்ணபிரான் நின்ற எங்கெங்கெல்லாம் போய் நிக்கிறானோ பக்கம் நோக்கி, அந்த பக்கம் அந்த திசையை நோக்கி. அவை செய்யும் குணமே. இந்த இடத்துல குணம்னா செயல்கள்னு அர்த்தம். அவை செய்யும் குணமே, அந்த மரங்கள் செய்த செயல்கள் இருக்கே அதை என்னவென்று சொல்வது. மரங்களுக்கு மனசு உருகிறது, கண்ணீர் வருது, அதை தேனா சிந்தருது. அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்படுறது, பூவை தானே உதிர்க்கிறது. சேவிக்கணும்னு ஆசைப்படுறது, கொம்புகள் கீழ் நோக்கி தாழறது. மனசுல பக்தி பொங்கி வருது, கை கூப்பணும்னு ஆசைப்படுறது, கிளைகள்லாம் அப்படியே கூம்பி கன்வர்ஜென்ட்டா வருது. இப்படி பகவான் எந்தெந்த திசை நோக்கி எல்லாம் போய் குழல் உதறானோ அந்தந்த திசை நோக்கி எல்லாம் மரங்கள் செய்த செயலை என்னவென்று சொல்வேன்னு உருகி பாடுகிறார் பெரியாழ்வார். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும், வளர்கொம்புகள் தாழும், இறங்கும் கூம்பும், திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக வாடை
அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், மலர்கள் வீழும், வளர் கொம்புகள் தாழும், இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. கருப்பு கண்களும் இறகுகளும் கொண்ட மயில் பீலியை தலையில் அணிந்து நன்கு உடுத்திய பீதக ஆடை என்ற மஞ்சள் பட்டாடையை இடுப்பில் இறுக கட்டி கொண்டு அருமையான ஆபரணங்கள் அணிந்து கொண்ட திருமேனி கொண்ட ஒப்பற்ற கண்ணபிரான் குழலூதின போது மரங்கள்லேந்து தேன் துளிகள் சிந்துகின்றன, அதுதான் மரம் வடித்த கண்ணீர். மரங்கள்லேந்து மலர்கள் விழுகின்றன, அது மரம் செய்த அர்ச்சனை. மரத்தின் கொம்புகள் தாழ்கின்றன, அது மரம் செய்த நமஸ்காரம். மரத்துக்கு மனம் உருகுகிறது, மனம் இழகுகிறது, அப்படியே கொம்புகள்லாம் கூம்புகிறது, அது மரம் செய்த அஞ்சலி. இப்படி பகவான் நின்ற திசை நோக்கி மரங்கள் செய்ததை என்னவென்று சொல்வேன். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: adorning his head with peacock feathers consisting of black eyes and beautiful feathers, adorning his waist with the tight, handsome yellow silk attire, and wearing rare ornaments on his divine body, the unparalleled Lord, as he started playing his flute, trees started melting and shedding tears of honey. Trees were withering their flowers as offerings to the Lord. The branches of the trees started growing downwards. The branches of trees started converging to worship the Lord. Wherever Krishna was playing the flute, in all those directions, these trees did all these actions என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இப்படி 10 பாசுரங்களால கண்ணன் குழலோசையை வர்ணிச்சு காமிச்சார். பெரியாழ்வாருடைய கிரேட்னஸ் பாருங்க. கோவர்தன மலையை சுமந்தானா அதுக்கு 10 பாட்டு, புல்லாங்குழல் ஊதினானா அதுக்கு 10 பாட்டு, இப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கார். இந்த வர்ணனையை நாம அனுபவிச்சோம். நமக்கு என்ன பலன்? அதான் அடுத்த பாட்டில் அனுபவித்து இந்த பதிகத்தை நிறைவு செய்வோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.